வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இப்போ ஒரு பதிவொண்டு ஒரு வீடியோ காணொளி காட்சியை பார்ப்போம். அதுக்கு பிறகு விஷயத்தை பற்றி கேட்போம். காணொளியை பார்ப்போம். உறவுகளே, இந்த காணொளியை வடிவாக பார்த்துருப்பீங்கள். அமெரிக்க தேசத்தினுடைய ஒரு பெரும் தெருவில், உள்ளூர் தெருவில் வந்து எடுக்கப்பட்ட காட்சி அது. மேலைத்தேயத்தில், அதாவது வந்து அமெரிக்காவில் வந்து பலர் வந்து இப்படியான நிலைமைகளில் அப்னோமலாக, அதாவது அசாதாரண மனிதர்களாக உலவி திரிகிறார்கள். கனடாவிலேயும் டொரண்டோவுக்குள்ளே டவுனுக்குள்ளே வந்து டவுன் டவுனுக்குள்ளேயும் இப்படியான பலரை நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய வீடியோ தொகுப்பு தனியாக இன்னும் ஒரு பதிவுகளால் பார்ப்போம். ஏன் இப்படி நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இயற்கையிலேயே இப்படி இவர்கள் மாறியிருக்கிறார்களா என்றால் அதனுடைய விடை இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏன் இப்படி அசாதாரணமான மனிதர்களாக, வீடற்றவர்களாக தெருக்களிலே உறங்கிக் கொண்டும் வித்தியாசமான நடவடிக்கைகளையும் ஒரு விகாரமடைந்த தோற்றங்களையும், ஆனால் உடுப்புடவைகள் உடுத்தி கொண்டு ஆனால் வித்தியாசமான ஒரு விகாரமான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுவார்கள். இவர்களை நீங்கள் பலரை கடந்து சென்றிருக்கக்கூடும். ஒரு வித்தியாசமான ஒரு அப்னோமல் நபர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் பகலிலும் இப்படித்தான் இருப்பார்கள், இரவிலும் இருப்பார்கள். ஏன் இந்த மாற்றம் ஏற்பட்டதென்றால் இவர்கள் போதைக்கு அடிமையானவர்கள். அதாவது பள்ளி காலங்களுக்கு பிறகு, பள்ளி காலங்களில் இருந்து இங்கு உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பது இங்கும் பெரிய கரைச்சல். ஈழத்தை விட இங்கே வளர்முக நாடுகளிலே வந்து பிள்ளைகளை வந்து காபாந்து பண்ணித்தான் வளர்க்க வேண்டும். அந்த வகையிலே இப்படியானவர்கள் சிறு வயதிலே நண்பர்கள் நண்பிகளோடு இணைந்து, இப்பொழுது கொழும்பிலேயும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் ஒரு விரிவான ஒரு பதிவினூடாக பார்ப்போம். அந்த போதை கடுமையாகிய விஷயங்கள் ஒரு பிரபல பாடசாலையில் நடந்த விஷயம், அது பிறகு பற்றி பார்ப்போம். இந்த பதிவுக்குள்ள வருவோம். இப்படி அவர்கள் கல்லூரி காலங்கள், உயர் பாடசாலை காலங்களில் வந்து போதைக்கு மெல்ல மெல்லமாக அடிமையாகி பின்னரும் தொடர்ச்சியாக போதைகள், உயர் போதைகளுக்கு அடிமையாகி அவர்களுடைய மூளைகள் அவர்களை விட்டு சென்றுவிடும். ஏனென்றால் அவரது நரம்பு தொகுதியை, நரம்பு மண்டலங்களை பாதிக்கின்ற போதைகள் தான் அவைகள். அந்த போதைகளால் இவர்களுடைய உடல் நரம்புகள், மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு இப்படியான வித்தியாசமான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுவார்கள். இது உலகத்தின் பேர் போன மேலைத்தேய நாடுகள், அது ஜெர்மனாக இருக்கலாம், சுவிஸாக இருக்கலாம். பெரும்பாலும் சுவிஸுகளில் நான் கண்டது குறைவு. ஜெர்மனியில் கண்டிருக்கிறேன், நகரங்கள் மத்தியில். பிரான்ஸில் கண்டிருக்கிறேன். இப்படி பல இடங்களில் வந்து பார்த்தீங்களா இப்படி இருப்பார்கள். அதே மாதிரி கனடாவின் டவுன் டவுனுக்குள்ள ஏரியாக்களில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடங்கள்லையும் பெரிய நகரங்களில், புறநகரங்கள்லையும் இருக்குது. அதை விட யுஎஸ்ஏயில் இது மிகப்பெரிய ஒரு பிரதானமான போதைகளை பாவித்து விட்டு தெருவிலேயே உறங்குவது, தெருவிலேயே எல்லாத்தையும் கழிப்பது, அங்கேயே இருப்பது, உணவு எல்லாமே அங்கே தான். அதை விட அவர்கள் குளிப்பது கூட இருக்காது. அவர்கள் உடலை கவனிப்பது, குளிப்பது, சுத்தமாக இருப்பதும் இல்லை. இப்படியான மனநோயாளிகளாக, அப்னோமலாக தெருக்களிலே அவர்கள் ஒரு முறைத்தபடி இருப்பார்கள். சிலர் மற்றவர்களை முறைத்தபடி இருப்பார்கள். சிலர் வந்து மற்றவருடன் வந்து பிரச்சனைக்கு போவார்கள். மற்றவர்கள் வந்து இப்படியான ஒரு வித்தியாசமான நடவடிக்கைகளை காட்டுவார்கள். இது ஒரு ரியலான விஷயத்தை ஒருவர் பதிவு செய்திருக்கின்றார் கமராவினூடாக. ஆகவே மக்களே, இது வந்து மேலைத்தேய நாடுகளில் பல்வேறு நபர்கள் இப்படி இருக்கின்றார்கள். பல இளைஞர் யுவதிகள் தங்களுடைய வாழ்க்கைகளை தொலைத்துவிட்டு அதிக போதை தரக்கூடிய போதை வஸ்துக்களுக்கு முதல் மெல்லமாக பழகி பின்னர் போதை காணாமல் நரம்பு மண்டலங்களை பாதிக்கக்கூடிய அதிக வீரியம் கொண்ட போதை வஸ்துக்களை உள்ளெடுப்பதன் மூலமாக அவர்களுடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு இன்று தங்களை அறியாமல் இப்படி தெருக்களிலே திரிகிறார்கள். ஆகவே இந்த போதை வஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூதம், வாழ்க்கையையும் குடும்பத்தையும் கொண்டு போகக்கூடியது, துளைக்கக்கூடியது. இது வந்து இலங்கையிலே கொழும்பு மட்டுமல்ல, யாழ் வடமாகாணத்தில் அதிகளவாக இப்பொழுது
கவலை தோய்ந்தபடியாக மாணவர்கள் மத்தியிலே பரவத் தொடங்கியிருக்கிறது. இந்த பதிவை நான் சொன்னால் அது வந்து திடுக்கிடும் செய்தியாக இருக்கும். திடுக்கிடும் செய்தியல்ல. கொழும்பில் அண்மையில் பிரபல மாணவிகள் கல்லூரி மகளிர் கல்லூரியில் நடந்த விஷயம் வந்து பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. அது சம்பந்தமாகவும் வேறு வேறு விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு நல்ல தெளிவான பதிவுகளால் பார்ப்போம். பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் விழிப்படைய செய்கிற ஒரு பதிவு ஆதாரத்தோடு நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த விஷயம்தான் இது மேலைத்தேயங்களில் சர்வ சாதாரணம். அதையும் தாண்டி பலர் கல்வியில் கவனம் செலுத்தி பல சாதனைகளில் கவனம் செலுத்தி முன்னுக்கு வர்றாக்களும் இருக்கணும். ஆகவே பள்ளிக்காலங்கள் இளமை காலம் பள்ளிக்காலங்களில் எப்படி நண்பர்கள் அமைகிறார்களோ அதுதான் அவர்களுடைய பிற்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதற்கு இந்த பெண்மணியும் சாட்சி. நல்லதையே பகிர்வோம், நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். மீண்டும் நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.